அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் சாலை விதிகளை கடைபிடிக்காத அரசு பேருந்துகளுக்கு தற்பொழுது போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்திருக்கிறார்கள். 5 அரசு பேருந்துகள் மற்றும் ஒரு தனியார் பேருந்துக்கு தலா 500 ரூபாய் அபராதம் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உரிய போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாத அரசு பேருந்துகளுக்கு சமீப நாட்களாக போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வரும் நிலையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் சாலை விதிகளை கடைபிடிக்காத அரசு பேருந்துக்கு தற்பொழுது போக்குவரத்து போலீசார் 500 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். 5 அரசு பேருந்துகளுக்கு தற்பொழுது போக்குவரத்து போலீசார் 500 ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பொன்னுசாமி, இந்த அபராதம் விதிப்பது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சாலை விதிகளை கடைபிடிக்காத 5 அரசு பேருந்து, ஒரு தனியார் பேருந்து மீது தலா 500 ரூபாய் அபராதம் டிராபிக் போலீசார் விதித்துள்ளனர். தொடர்ந்து சாலை விபத்துகளை தடுப்பதற்காக நகரத்திற்கு வரும் இருவழிச்சாலையை ஒரு வழிச்சாலையாக மாற்றியது காவல்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகாமையில் உள்ள 4 முனை சந்திப்பு புறவழிச்சாலையிலிருந்து உளுந்தூர்பேட்டை நகரத்திற்கு ரயில்வே மேம்பாலம் வழியாக 2 வழிச்சாலையில் அதிக அளவு வாகனங்களை விபத்துகளினால் அதிக அளவு உயிர் சேதமும் ஏற்பட்டு கைகால் முறிவு ஏற்பட்டு கொடுங்காயங்களுடன் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. வாகன விபத்துகளை குறைப்பதற்காகவும் உயிர் சேதங்களை தடுப்பதற்காகவும் பொதுமக்களின் புகாரின் பேரில் நகரத்திற்கு வரும் இருவழி சாலையை ஒரு வழிச்சாலையாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய மாவட்ட எஸ்பி மோகன்ராஜ் அவர் கலெக்டர் உத்தரவுப்படி மாற்றினார். இந்த இருவழி சாலையை ஒரு வழிச்சாலையாக மாற்றி தேசிய நெடுஞ்சாலை வழியாக விருத்தாசலம் மேம்பாலம் வழியாக உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து சென்றன. ஆனால் யாரும் மதிப்பதில்லை. இதனால் இன்று அதிகாரிகள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் விதித்தனர். இந்த அபராதம் விதிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணேஷ், நன்றி பொன்னுசாமி.